வந்து இந்த மாதிரி 2 பேரை தாக்குற அளவுக்கு ஓகே இழுக்குங்க இப்போ தான் ஊசி கடவுளே என்ன பாவம் செய்வது கோழி கூட தூக்கி எறிஞ்சிருக்கு சாப்பாடுகளை கொண்டு தராங்க எனக்கு இந்த 2 பிள்ளைங்க நாங்களும் கோழிகள் இங்கே பாத்ரூம் போகிறது கரெக்ட் ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு 2 வேளை தான் சாப்பிடுது அதுக்கே கூட இல்லையா அப்படி மனசு இழுக்குது தண்டவாளம் எல்லாம் அந்தரத்துல தொங்குது சொல்லல மட்டும்தான் மிச்சம் 35-37 பேரை ரோட்ல தான் ஏத்தினது நேவிக்காரங்க ஒரு 6 அடி தண்ணி இங்க வந்திருக்கு முடிக்கிற தண்ணி இங்க வந்து சாமான எடுக்கல கிருமி பிள்ளைக்கு நான் கொடுக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த 2-3 நாளாக வந்து டிட்வத் புயலால் வந்து பெரிதுமே பாதிக்கப்பட்டது வவுனியாவில் இருக்கிற இடங்கள். அந்த வகையில் 355 மில்லிமீட்டர் மழை வந்து இந்த வவுனியா மாவட்டத்தில் பெய்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த செட்டுகுளம் என்ற ஒரு இடம் வந்து பெரிதுமே பாதிக்கப்பட்டது. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் எல்லாம் தண்டவாளம் ரயில்வே தண்டவாளத்தாலையெல்லாம் மேவி தண்ணி பாய்ச்சது. அதே மாதிரி குளங்கள் எல்லாம் உடைச்சிருந்தது. அதை தவிர்த்து எங்களுடைய பாவக்குளம் எல்லாம் அவ்வளவு தண்ணி, அந்த தண்ணியால் தான் இந்த கல்மடு 6 செட்டுகுளத்தை கடந்து போகிறது. அதால் நிறைய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எதுவுமே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக வந்து நெட்வொர்க் பிரச்சனை இருந்தது. அதால் என்னென்ன நிலைமை என்ன நடந்திருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதால் நாங்களும் போய் ஆக்கள்கிட்ட விசாரித்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து மோட்டோ வழக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வெளிக்கிட்டம் இதிலேருந்து பாவக்குளம் 16 கிலோமீட்டர் எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துலேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் தண்ணி போகுது பாருங்கள். இதெல்லாம் ஆக்ரோஷமாக தண்ணி பாய்ஞ்ச இடங்கள். ராசேந்திர குளம் அப்படின்னு சொல்லுவோம். இஞ்சால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம். இதில் எல்லாம் தண்ணி அப்படியே மேவி பாய்ஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி தண்ணி கொஞ்சம் மேவி பாய்ஞ்சது. கவி வீடியோ போட்டிருந்தது, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உண்மையிலுமே வந்து இந்த இடங்களெல்லாம் குளங்கள் இருக்கிறதால வந்து வவுனியாவில் டப்பண்டு ரிக்கவர் ஆகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் செட்டு குளத்தை பொறுத்தவரையில் என்ன நிலைமையில் இருக்கோ தெரியல. அதான் நான் அங்கே போக மட்டும் முடிவெடுத்தேன். மாதிரி இவ்விடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேலே தண்ணி நின்றது. குறிப்பாக வந்து இங்கே வர தண்ணியிலெல்லாம் இதுதான் பாவக்குளம். இதுக்குள்ளே போகிறதால அப்படி மூவி பாயும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா உளுக்குளம் வந்துட்டோம். இந்த உளுக்குளத்தில் தான் வந்து பிரதானமான பாவக்குளத்தின் பகுதி இருக்குது, அதாவது வான்பாயிர பகுதி இருக்குது. அதை போய் பார்ப்போம். இந்த ரோட்டாலும் போய் பார்க்கலாம். இதால் போன மாதிரி தான் அந்த வான்பாயிர ஒரு வேகத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணி போய் கொண்டிருக்கு. அப்போ என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் சேர்த்து கலர்லாம் இருக்குது ஃபுல்லாக. அங்கே என்ன கட்டத்தில் இருக்கிற தண்ணி செலவில் ஓடி முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கு போல இருக்குது. அப்பா அது ஆக்ரோஷமாக தான் போகுது. ஆனால் தண்ணி அங்கே வேற எங்கேயோ போகுது போல இருக்குது. இங்கால வாய்க்கால் இருக்குது, இதால் தான் போய் கொண்டிருக்கு. அப்பா சத்தத்தை கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது தண்ணி. எந்த கடவுளே, இதுக்குள்ள எல்லாம் போய் விழுந்து மாறிக்கீறி போனமா இருந்தா சம்பவம் செஞ்சிடும். பாருங்களேன் எப்படி தெரிஞ்சு கொண்டு போகுதுண்டு. அன்றைக்கு அந்த அதால எல்லாம் பாய்ஞ்சது, இன்றைக்கு இதால் பாயுது திறந்து. சரி, இதில் பாருங்க வெள்ளம் எப்படி பாயுதுண்டு. அதே மாதிரி குறிப்பாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்க்காலால் தான் வந்து ஆக்ரோஷமாக வந்து பாயுது. இதுக்குள்ள எல்லாம் போன மட்டும் அங்கால பக்கம் போய் பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு வேகமாக இருக்கும். இதுக்குள்ள எல்லாம் விழுந்த மட்டும் சரி, இதுக்குள்ள மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் பாருங்க. அங்காலையிலேருந்து அந்த இதாலையும் வந்து நாங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வியூவை வந்து ரோட் ஷாட்டில் பார்ப்போம். சரி, இப்போ ரோன் ஷாட் எழுப்பி கொஞ்சம் தூரம் எழுப்பி வந்து 4 சிஐடி ஆக்கள் போட்டிருப்பேன். கவி வீடியோ எடுத்தது வந்து நீங்கள் நான் சொன்னேன் மீடியா, இந்த யூடியூப்பை மீடியான்னு சொன்னேன். ரேஷன் இருக்கா அது இருக்கா, இப்போயும் வந்து நம்பர் பண்ணிட்டு போயினா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்பணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து அவையிட்ட வேலையை பார்க்கணும் பாருங்க. நான் சொன்னால் வெள்ளத்தை எடுக்கக்கூடாதா, பெர்மிஷன் எடுக்கிறேன்னா 3 நாள் வேணும் அப்படின்னு சொல்ல அவை பெரிய ஆளோட ஒரு ஆளோட கதைக்க சொல்லி போட்டு இப்போ வந்து போய் கொண்டிருக்கணும். தமிழில் கதைப்பிக்கலான்னு கேட்க தமிழ் வந்து யாருக்குமே தெரியாது என்ன நடக்கு. இல்லை அது இதான் என்ன சட்டியோடத்தில் ஊரா என்ற இடம் இருக்கா, அதில் 12 பேர் வந்து தண்ணிக்குள்ள மாட்டுப்பட்டுக்கிறாங்களா. 3 பேரை இப்போ அங்கே எழுதிட்டு போனால் இன்னும் 9 பேரே தோணுமா. இதுலேருந்து போய் மதவாச்சி பக்கம் போகணுமா. அப்போ அதில் ஏர்கிராஃப்ட் வந்து இப்போ ஒருக்கா போயிட்டு வந்துட்டார். இன்னும் 2 தரம் போகுமா. அதில் வந்து தங்களை விட்டுருக்கு, பாதுகாப்பு விட்டுருக்கு.
சரி இப்படி ஏதோ ஒரு ரூல் சொல்லினோம். சரி நல்லது கேட்டால் நல்லதாகவே இருக்கட்டும். உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்குன்றதை விட பயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கலன்னு அவ்வளோ ஆக்ரோஷம். அன்றைக்கெல்லாம் பயங்கரமாக பாய்ஞ்சிருக்கும். அன்றைக்கு இந்த இவ்வளோ வந்து நிற்கலாது. ஆனால் எப்படி சொல்கிறது கண்டே பிடிக்கலாம். அதான் ஒரு சாதாரணமான ஒரு சிங்கிள் ஆக்களில் லோக்கல் ஆக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வெத்தில சப்பிக்கொண்டு சிஐடி ஆக்கள் தெரியலாம். கவனமாக இருந்து கொள்ளுங்க. சரி ஏதோ சிங்களம் தெரியுமென்றாலும் தாச்சி கழிச்சு விட்டாச்சு பார்ப்போம். வெளியே எப்படி ஆக்கின பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்பர் வேண்டிட்டு போயிருக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம். ஓகே இப்போ வந்து இவளோட காயத்தை நாங்கள் 2-3 லொக்கேஷன் சொல்லியிருக்கணும். ஆனால் 2-3 அன்னாரில் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஹெலிகாப்டர் இதால் போகுமா, அதால் தான் தாங்களுக்கு பிரச்சனையாம். சரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை போடுங்க, அது பிரச்சனை இல்லைன்னா இங்கே டாக்குமெண்ட்ஸை தேடி அடிக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் இது மட்டும் தான் இருக்குது. சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் வெள்ளம் தான் இன்னும் வந்து ஆக்ரோஷமாக போகுது. இதுலேருந்து நாங்கள் இந்த பாதையால் போயிடாது போர்ஸவங்கள பாதை போய் தான் போகணும். இதுலேருந்து வெளிக்கிடும். இதில் சிஐடி பொலிசண்டே தெரியாமல் இருக்குது. இதுதான் தமிழ் இடங்களில் இருந்தால் கண்டுபிடிக்கலாது. சிங்களம் சேர்ந்திருந்தால் ஆரண்டை கண்டுபிடிக்கலாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். சில முகம் காட்டலாம் தெரியல. அதுக்கும் கேச கேட்பான். யூடியூப் சேனல்லாம் வேண்டி போட்டு தான் விட்டுருக்கணும். சும்மா வந்து பாருங்கள் இதில் எல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு. அங்கே வடிஞ்சு வர்ற தண்ணி இதால் கொஞ்சம் போய்கொண்டிருக்கு. ஓஹோ இதால் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. கவி போனோம்னா sorry.com தான் போகவே இல்லை. அதான் பிரச்சனை. அங்காள பக்கத்தில் கொஞ்சம் பேர் நிற்கிறோம். சரி இதில் பாருங்கள் அங்காள பக்கத்தில் நிற்கிறார்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலான ஆட்கள் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். அது அந்த போட்டை பாருங்கள். இந்த போட்டு இப்படி போய் இறங்கும் ரோட். நான் சொன்ன மாதிரி தான் 2-3 பேர் இந்த மாதிரி 2 பேரை தாக்குற அளவுக்கு தண்ணி போய் கொண்டிருக்கு. அதால் இதால் போகிற ஒரு சேட்டைகளை வந்து நிப்பாட்டி கொண்டு வந்தால் எல்லாம். இப்போ இதில் இருந்து நாங்கள் போகிறவங்கள பாதையால் தான் போகணும். சரி இப்போ வெளிக்கிட்டோம். முதல் வந்து இவ்விடத்தோட அந்த நினைக்கிறேன் அங்கே எல்லாமே வந்து சிவத்தை கொடி கட்டிஞ்சால் ஆக்களை விட்டுருக்க மாட்டேன். நம்ம ரோட்டில் விட்டுட்டோம். இதால் போகலாம் அப்படின்ற ஒரு ஐயா சொன்னவர். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். இல்லாட்டி நான் நெலுக்குளம் போய் தான் வந்திருக்கணும் செட்டிக்குளத்துக்கு. இப்போ திருப்பியும் ஒரு குளா பண்டில் போய் கொண்டு இருக்கிறோம். இது வந்து தாலிக்குளமோ இங்கேயோ போய் ஏறுமென்று சொல்லியிருக்கிறோம். ஒரு பார் ஒன்று இருக்குமா வடத்தில் ஏறுமென்று வவுனியாலே இடம் தெரியாமல் சுற்றி கொண்டு இருக்கோம். அந்த சுவாக ஆழம் இல்லை ஆனால் தெரியாது. நடந்து தான் பார்க்கணும். ஏறுறதா முதல்ல ஆழத்தை பார்ப்போம். சில இடங்களில் வந்து அரிச்சிடும். அதான் பயமாக இருக்குது. கீழே கொங்கர் ரோடு தான் இது. அதால் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு வாங்க. அப்போ நேராகவே வாங்க. எனக்கு எக்காரணம் கொண்டு ஸ்டார்ட் நிப்பாட்டிக்கிறதுக்கு நீட். ஓகே ரிஸ்க் எடுக்கக்கூடாதான். ஆனால் வேறு வழி இல்லை. திசை தெரியாத நிற்கிறோம். அப்படியே கவியோட விட்டுட்டு பின்னுக்கு இருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகும். அடுத்தது ஆக்ரோஷமாக வந்து மாட்டா வருது. எனக்கு என்ன மாட்டுவோம் போலாங்கிறாங்க. இங்கே பாருங்க கொடுமை. நல்ல வேலை ஸ்லோவாக ஓட்டம். ஸ்பீடாக உங்களால் பூந்துருவோம். இதால் போயிருக்கு. சரி கதை. அதுக்குள்ளே ஒரு பாதை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அதால் பிரச்சனை இல்லை. இதால் போய் அப்படியே இதில் தான் கொஞ்சம் குடிஞ்சு போகணும். மற்றும்படி இதுக்குள்ளால பைக்கை கொஞ்சம் ஏற்றணும். ஓகே கவி வாங்க. இதில் கொஞ்சம் உருட்டணும். அவ்வளோதான். அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்குது எங்களுக்கு. அப்படியே படுங்க பாப்போம். உருட்டி தான் எடுக்கணும். பாம்பு கும்பு இருந்தால் சரி. ஓகே பைக் நேராக வரும் போல. ஓகே ஓகே வாங்க. அட இது விழுந்துட்டு கவி. ஓ நோமலா போவோம். என்ன பாடுடாமா. என்ன முதுரம்பரமோ இல்லை என்ன மரமோ தெரியல. என்னென்ன காத்திருக்குதோ அங்காலையும். ஐயோ ஆக்கள் நிற்கணும். தண்ணி பாய்தோ தெரியல. ரோட்டெல்லாம் பாருங்க ஃபுல்லாக தண்ணி பாய்ஞ்சி கல் அரிஞ்சிட்டு போயிட்டு. ஓ சரி அடுத்த தண்ணியில் மாட்டிட்டோம். நோ நிப்பாடு. வெயிட் இழுக்கும் கவி. வழுக்கும் வெயிட் பண்ணுங்க. விழுந்தா 2 பேர் நான் பின்னால் பிடிச்சிட்டாவே வரலாம். சரியா
ஓ ஓ இது வர மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறான் நகலுண்டு. இதெல்லாம் இந்த ஊர் என்னட்டே தெரியாமல் இருக்குது வவுனியாவிலிருந்து கொண்டு. நல்ல மழை, அந்த 2 நாள் மழை டைம் வந்து இங்கால யோசிச்சு கூடி பார்த்துருக்கல, பிச்சு கொண்டு வந்திருக்கும். ஆனால் இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பராக இருக்கு. ஐயோ கடவுளே, 1:30 ஆகிட்டு டைம். அதான் கவியின் பைக்கை கொண்டு வந்துருந்தா சரி சம்பவம் நடந்திருக்கும். ஓகே, இதுக்கு பிறகு அட்வென்ச்சர் இல்லாமல் இந்த அட கடவுளே. அந்த அவர் போகிற சைட்டாலே விடுங்க, சியம்பலா கம்பு. கவனம் கவனம் கவனம், அவதானம் பிரதானம். இனி சொல்ல மாட்டேன் எங்கே அட்வென்ச்சர் இருக்கணும், வந்தால் வரட்டும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று நிற்கிது, அது பார்க்குறத பார்க்க எங்களுக்கு பயமாக இருக்குது, புலந்துட்டு போண்டு. நான் பரவாயில்ல, என்ன நான் கிட்டடிலாம் ஊசி போட்டேன், அதான் கடிக்காத நினைக்கிறேன். நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க? அதான் ரைட் ரைட். ஆனால் இதுகளை தான் நம்பக்கூடாது. தம்பி இப்போ தாண்டா ஊசி போட்டிருக்கேன் பாய். ஒன்றும் பெரிய நாய், இது என்ன இனமெட்டு தான் தெரியல, பயங்கர உயரமாக இருக்குது நாய். இதெல்லாம் வீடுகளெல்லாம் வெள்ளம் நின்று தான் போயிருக்கு போல இருக்குது. கிடங்கு ரோட்டால் ஐயோ பின்னால் இருந்து முதுகெல்லாம் நோது. இது தாலிக்குளத்தடி, அதாவது போர்சங்களை போட் இருக்குது பாருங்கள், இடத்துல வந்து ஏறி இருக்கிறோம். இதில் இருந்து தட்டாங்குளம் என்று சொல்கிற இடத்துக்கு வந்து போகிறோம். அதுலேயே வந்து கல்லாறு மூவி பாயுதுன்னு சொன்னவே அதை பார்த்துட்டு வருவோம். சரி, இப்போ போர்சங்களை சந்தி இதில் இது நேராக போனோம்னா தான் மன்னார். அப்படி இதுக்குள்ளே வெள்ளம், நாங்கள் கட்டாயம் சட்டிக்குள்ளே போகிறோம்னா நேராக போய் தான் போகணும். அது பயங்கர தூரம் போய் வாரது. அதனால் சரி இதில் போய் தட்டாங்குளத்தை பார்த்துட்டு வந்துடுவோம்னு தான் முடிவெடுத்து. இதுக்குள்ளே நிறைய சிங்களாக்கள் எல்லாம் இருக்கணும், நிறைய சிங்களாக்கள் இருக்கணும். ஃபுல்லாகவே வந்து சோளம் தான் செய்கிறோம். இதில் எல்லாம் பாருங்கள், ரெஞ்சால பக்கத்துல எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம்னா அவ்வளோ சோளங்கள் இருக்குது. நான் சொன்ன அந்த தட்டாங்குளம் சந்தியடிக்கு வந்துட்டோம். இதில் தானே ஒரு பைக் கொண்டு அடிச்சுட்டு வந்து இருக்குன்னு போட்டிருந்தவே, அதை எடுத்துகிட்டு நம்ம அதில் என்ன கட்ட மட்டும் தெரியலை. இதை தாண்டி நாங்கள் நடந்து தான் போகணும் போல இருக்குது. இது பாருங்க, ரோட்டே கொண்டு போயிட்டு கவி, அதுவும் காப்பட் ரோட்டு. அடக்கடவுளே, இந்த இதே மாதிரி காப்பட் ரோடு இருந்தது கொண்டு போயிட்டு. பைக் கொண்டு வந்திருந்த இல்லைங்க, அது பைக் கொண்டு வந்து போட்டிருந்தது, பைக் அடிச்சுட்டு வந்துண்டு இங்கே இல்லையா? எடுத்தாச்சா? சரி, இப்போ இதாலே போகலாமா? இதால் போய் செட்டுக்கலாம் போகலாம். கவே இதாலே கேட்டுட்டு விடுங்க. நடுவாலையா ரோட் தெரியுதா? நடுவாலை பார்க்கும்போது தெரியல அடுத்த. ஓ ஓ ஓ அசால்ட்டாக போகிறேன் வந்துட்டேன். ரைட் ரைட், நீங்கள் போகலாம். அதை விட உயரம் தானே என் பைக். போவோம் அதே அளவு தான் உயரம். சரி, போகிறதுல மழை பெய்து தண்ணி ஓடிட்டுட்டே சரி. நீங்கள் ரேஸ் பண்ணுங்க, ரேஸ் பண்ண இழுத்து போட்டு ரேஸ் பண்ணுங்க, வரும். அப்போதைக்கு சரி. இப்போ ஓகே, சரி. திருப்பி காட்டு எப்படி இருக்குங்க? அரவாதியே காணவே இல்லை. அந்த பாலத்தாடி ஒரு சிக்கலும் இல்லை. உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறீங்க என்ன பாவம் செய்வது. இப்போ நானும் கவியும் வந்து இதுக்குள்ளே ஆக்கள் நிற்கிறேன் தானே, என்ன கட்டத்தில் நிற்கணும் அப்படின்றத பார்ப்போம் போய் கொண்டிருக்கோம். தண்ணி வந்து ஆக்ரோஷம் குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், அந்த தூணுண்ட அளவுக்கு பாஞ்சிருக்கு போல இருக்குது. திடீரெண்டு வெள்ளம் கூடினா என்ன செய்வீங்க? திடீரெண்டு வெள்ளம் கூடிடுச்சுன்னா சரி சம்பவம் தான் எங்களுக்கு. எங்களோட முழங்கால் அளவே தாக்குது இடம். இது கல்லாத்து அந்த தண்ணி தான், இந்த அஸ்தி கரைப்பாங்கள் இல்லை கவி அவடம். இது என்ன பாலம் இருக்குது கவி, ஊர் இருக்குது, அதுக்கு முன்னுக்கு பாலம் இருக்குது. சில இதுக்கு முன்னுக்கு அரைச்சிருந்துச்சுன்னா ஸ்கூலில் தான், இங்கேயா ஒரு ஸ்கூலில் தான் தங்கியிருப்பேன். நாங்கள் டவுனை வச்சு பார்த்துட்டு அட இவ்வளோ தான் வெள்ளம் வந்து பார்த்துட்டோம். இங்கே கிராமப்புறமெல்லாம் ஃபுல்லாக நாசமாக போய் கிடக்கு. கட்டி வெட்டி நம்ம ஆயில் இழுத்து கொண்டு வந்து அடித்து விட்டுருக்கான்னு தெரியல. சில வேலை ஆற்றுக்கெல்லாம் விழுந்துருந்தா காவி கொண்டு வந்திருக்கு மிஞ்ச. சரி, இப்போ வலிக்கிட்டோம். உங்களுமே இந்த கிராமத்தில் அந்த மாடு இழிஞ்சு பாருங்க, இந்த கோழி கூட தூக்கி எறிஞ்சிருக்கு. என்ற கடவுளே, நான் நினைக்கல இந்த வீட்டுக்கு மேலே எல்லாம் வெள்ளம் நின்றுருக்கும் போல இருக்கு. இப்போ தான் வந்து வீடுகள் ஆக்கள் இருக்கணும் திருப்பி, அதுவும் போகல.
இங்கே பாருங்க, இதெல்லாம் அப்படி பிரட்டி போட்டிருக்கேன் கவி. கோழி கூடெல்லாம் தூக்கி தலையில் அடித்து வச்சிருக்கு, வீடெல்லாம் இடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க வேலியை. ஓ ஷிட். அதான் என்ன கட்டத்தில் இருக்க தெரியல. ஏன்னா இந்த தண்ணி வந்து இது கல்லாறுன்னு சொல்கிறது. இந்த தண்ணி வந்து இப்படியே ஆக்ரோஷமாக அடிச்சுட்டு போயிருக்கும் ஃபுல்லாக. இங்கே பாருங்க தண்ணி இது எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி கீழே போகிற தண்ணி வெந்தளத்துக்கு மேலே போய் கொண்டிருக்கேன். நிஜ கிட்டத்தட்ட இதுலேயே 20 அடி தண்ணி கிட்ட போகுது நினைக்கிறேன் இப்போ. இதெல்லாம் அந்த சாம்பல் கரைக்கிற இடம், கல்லாட்டு காசி அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க இந்த எல்லாம் அவ்வளோ அந்த கரைச்சி வச்சுருக்கேன். சரி, இதில் நாங்கள் அந்த வாய்க்கால் ஒன்றால் போகாமல் வந்திருப்போம். அதை தாண்டி போய்களை கிட்டத்தட்ட 250 மாடு கிட்ட செத்துருக்கு அப்படின்னு சொல்லினோம். நிறைய மாடு செத்துருக்கா. இதுதான் ஊர் மலை அவளுக்கு. எந்த கடவுளே, பிக்க போகிறோடையே போகல. அதால தான் வந்துருக்கோம் அந்த ரோட்டால். இல்லை அப்போ வாங்க அப்படி வாங்க. 200 மாடு கிட்டேண்டா என்ன கதாவது. ஐயோ, மெனிக் பாம்பும் வந்து பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதனால் அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ கங்கன் குளம் என்ற ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் இதில் சமைக்கணும். அதே மாதிரி வலது பக்கத்தில் முகாமில் நிறைய பேர், முகாம்ன்றதை விட ஸ்கூலில் வந்து நிறைய பேர் இருக்கணும். இது வேறுங்க, நான் நினைக்கிறேன் அந்த வீடுகளுக்குள்ள இருந்தாக்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாகவே தான் கங்கன் குளம் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாலயம். அந்த காலத்தில் முகாம்களை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எந்த ஊர் ஆக்கள் இருக்கணும்? கந்தசாமி நகர், அதில் சன்மா. சரி, இதில் இந்த அண்ணா தான் வந்து இந்த ஊர் தலைவர். என்ன ஊர் தலைவர் என்னென்ன நடந்தது இப்போ வேலுக்கு? இந்த வெள்ள அனர்த்தத்தால கந்தசாமி நகர்ல இருந்து கந்தசாமி நகர்ன்றது இந்த ஆறோட நிறைய மாடுகள் எல்லாம் செத்து கிடக்கு. என்ன எத்தனை மாடுகள் கிட்ட? 150 மாட்டுக்கிட்ட செத்துருக்கான். ஆடுகள் செத்துருக்கான். மற்ற ஒரு மாடு பார்த்துனாங்க வேலியோட அடிச்சு கொண்டு வந்து கிடக்கு. 150 மாட்டுக்கிட்ட செத்துருக்கான். இப்போ எத்தனை குடும்பங்கள் இதில் இருக்கணும்? இதில் வந்து 45 குடும்பங்கள் இருக்கிறாங்க. 85 பேர் இருக்கிறாங்க. 85 பேர். மற்ற கங்கங்குளத்தில் வந்து 18 குடும்பங்கள் 45 பேரும் இடம்பெயர்ந்து வந்து சேச்சியில் வச்சுருக்கு. சேச்சில் இருக்கு. இப்போ வேலுக்கான சாப்பாடுகள் தேவைகள் என்ன நடக்கு? இப்போ நாங்கள் ஆடிஎஸ் மூலமாக எங்களால் என்ற உதவிகள் செய்கிறோம். மற்ற பிரதேச சேவை இனிய சமூக சேவையாளர்களும் கொஞ்சம் சாப்பாடுகளை கொண்டு வந்து தராங்க. அவங்கள வச்சு நாங்கள் அவங்களுக்கு நிறைவான உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஒருவேளை சாப்பாடு கண்டு எவ்வளோ போகுது இங்கே மட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கையில் சாப்பாடை போதிய அளவு கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடுகளை கொடுக்குறோம். சுகாதார சேவைகளும் வீட்டாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே. அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தேன் என்ன சொல்லிட்டு போயிருக்கேன்? இல்லை, நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செஞ்சு கொடுங்க, நிதி உதவிகளை தாங்க பெற்றுத்தாரம்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ பேர் அந்த திடீரென்று அப்படி வெள்ளம் வளமையாக வாரதா இல்லை இந்த முறை? திடீரென்று தான் இந்த முறை வந்தது. உயிராபத்துகள் ஒன்றும் ஏற்படலை தானே? உயிராபத்துகள் ஏற்படலை. அதான் விலங்குகள் தான் வந்து கால்நடைகள் தான் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. விவசாய நிலங்களும் சரியான. சரி, அப்படி உங்களுக்கு உதவி செய்கிறேன்டான்னா நம்பர் சொல்லுங்களேன். ஜீவதாசன், கங்கங்குளம், 076 94 53 695. ஓகே, நான் இந்த நம்பரை கீழே போடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் இருக்கா அதுக்கு? வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அடித்து வேலை தொடர்பு கொள்கிறேன்டா தொடர்பு கொள்ளலாம். சரி அண்ணா, உள்ளுக்குள்ளே இருந்து வந்த அக்காக்களுடைய கதைப்பம். அக்கா சொல்லுங்கள், என்ன நடந்தது? அண்ணா, நான் இரவு 7:30 பாலம் திறந்துருக்குன்னு முதலே அறிவிச்சிருக்கேன். சரியா? அது தண்ணி வரது வளமை. நான் இந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சே 11 வருஷம். ஆனா இவ்வளவு நாளுமே இந்த பாலத்தால தண்ணி ஒரு தடவும் வந்ததில்லை. எனக்கு இந்த 2 பிள்ளைகள் இருக்கு. நாங்க வீட்டுல இருந்தது தண்ணி வந்தது மேலாளண்ணா. பாலம் எப்பயுமே 2 தடவை தண்ணி வரும் கீழே. ஆனா பெருசா அந்த ஊத்து மட்டும்தான் பிடிக்கிறது, பெருசா மேலால தண்ணி. இந்த முறை மேலால தண்ணி வந்ததால எங்களுக்கு உடுப்பு எடுக்கிறதா, இல்ல ஒரு ஐசி எடுக்கிறதா, இல்ல பிள்ளைகளை தூக்குறதா, இல்ல எடுக்கிற வாகனத்தை தூக்குறதான்னு ஒன்றுமே எடுக்குது. அப்படியே விட்டுட்டு வந்தது வீட்டுக்குள்ள. இதே நாங்க பாதுகாப்பு இல்லாதால முன்னுக்கே எங்களோட
முன்னுக்கே அந்த பாலத்துக்கு முன் வீடே தான் எங்கட அது முன்னுக்கே வந்து அடிச்சு இவ்வளவு அதுல கோழி அது இதுன்னு நிறைய கடைகள் எல்லாம் அதுல நீங்க பார்த்துருப்பீங்க. கடையெல்லாம் அப்படியே அறவோட அப்படியே போயிட்டாங்க. இதை நாங்க உருவாக்குறோம்னா என்ன செய்யறது? எங்கட மனுஷன்மாரெல்லாம் மேசன் வேலைக்கு தான் போறது. அண்டை கண்டை கூலி வேலை செஞ்சுதான் இங்க இருக்கிற எல்லாருமே உழைக்கிறது. பொம்பளையாக்க நாங்களும் கூலி வேலையில போய் தான் அது உழைக்கிறது. இப்ப எல்லாமே போன பிறகு எதை வச்சு இது செய்யறது? மேசன் வேலைன்னா மேசன் சாமான் எல்லாம் தண்ணியோட போனா அதை நாங்க இன்னொரு வேலைக்கு போய் தான் அந்த சாமான் வேண்டி தான் இனி வேலை போற அளவுல தான் இருக்குது. இப்ப கடையில இருக்கிற சாமான் முழுக்க போய் இந்த விடிய தண்ணை போய் தேடி தேடி எல்லா இடத்துலயும் எடுத்தது. இப்படி இருந்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு. இதே இரவு வந்திருந்தா நாங்க பிள்ளைகளை தூக்குறதா எல்லாருமே மூழ்கி அதுல செத்துருப்போம். எங்களுக்கு வேற ஒரு உதவியும் இல்லை. ஜிஎஸ்ஆல என்ன செய்வினோம்? அது ஒரு 5 கிலோ அரிசியோ மாவு தந்துட்டு அதை விட்டுருவினோம். அப்ப நாங்க இழந்த சாமானுக்கு யாரு பொறுப்பு? அப்போ ஒன்று செய்யணும். அதை முதலே ஒரு கிழமை முன்னக்கே இப்படி வர போறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். ஒன்றுமே இல்லைண்ணா. அதை விட இங்கே வந்து ஒரு குமார் பிள்ளைகள் இருக்குது. அதுகள் எடுத்து பாருங்கண்ணா. குமார் பிள்ளைகள் என்னத்துக்கு இங்கே பாத்ரூம் போடுறது கரைச்சல் இவ்வளோ கஷ்டம். இங்கே இருந்து கொண்டு சாப்பாடு அதுகளுக்கெல்லாம் இவ்வளவு கரைச்சல்ண்ணா. இங்கே வருவினா வந்தோன்னே ஒரு ஃபோட்டோ அடிக்கணும் பேசாமல் போயிடும். நான் வந்து இங்கே 4 நாளாக இங்கே தான் இருக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கெட்டையோ இல்லையோ அது ஒன்றுமே இல்லை. இதே எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் வேண்டி எங்களோட பிள்ளைகள்கிட்ட நாங்கள் இப்போ போட உடுப்பு இல்லாமல் தான் இங்கே இருக்கிறோம். இப்போ வாரவங்கள்ட்ட கூட எத்தனையோ தடவை உடுப்பு இருந்தால் தாங்க, சாப்பாடு இருந்தால் கொண்டாங்க. எங்களுக்கு உடுப்பு இல்லாட்டி ஒரு தரப்பாலை தாங்காட்டி 2 நாளும் நாங்கள் இதில் தான் இருந்தனாங்க. ஒரு தரப்பால் கூட இல்லாமல் தான் இந்த இதுக்குள்ளே படுத்துருந்தாங்க. ஒருத்தரை வந்து பார்க்குறது சும்மா போகிறோம் இதுக்குள்ளே தான் சும்மா அண்டைக்கு வந்த அண்டை கதிரையில் தான் இருந்திருந்தா எல்லாரும் படுத்தினாங்க. சும்மா குந்தி கொண்டு தான் இருந்தது. அப்படி ஒரே பாதுகாப்பு இல்லாமல் அந்த இடத்துல போய் இருக்கல. அது ஒன்று ஜிஎஸ்ஆல ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தரணும். இல்லாட்டி வேறு இடத்துல காணி எடுத்து தரணும். நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு பிள்ளைகளை இழக்கலாம். அது பொருளை இழந்தாலும் இழந்து இவ்வளோ காலம் போயிட்டு பேசாமல் எங்களை மனசை தேத்திட்டு இருக்கலாம். இதே வயசு போனதுகளையும் பிள்ளைகளை என்னென்னு நாங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது. இதே தண்ணி மேலால் போகிற பரவாயில்ல. இதே வீட்டுக்குள்ளே வந்து அழிச்சிட்டு நாங்களே செத்துட்டோம்னா என்ன செய்யறதுன்னா? அதான் ஒரு இயற்கை பெரும் அழிவு. கட்டாயம் உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கேண்ணே, நம்பர் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி இதில் நிறைய அண்ணாக்கள் நிற்கிறோம். அவன் கடைகள் நிறைய போயிட்டேன். கடைகள் பார்க்கவே இல்லை. அது அந்த தம்பி கஷ்டப்பட்டு தான் நான் அந்த கராச்சி வந்து இப்போதான் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. செட்டிக்குளத்தில் தான் இருந்தது கராச்சி. ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பாடுன்னு ஒரு வேளை தான் சாப்பிட்றது. அதுக்கே கூட இல்லையா அப்படி மனசு நோவுது. என்ன பிஞ்சு கூட அச்சமே நைட்டு இரவு வந்திருந்தா அடுத்தது அந்த பிள்ளைய காப்பாற்றிருக்கிறோம். சரி எங்களை தான் எல்லாத்தையும் காப்பாற்றிருப்போம்மா. எவ்வளோ வயசானவர்கள் இருக்கான் அவங்களாம் பாவம் இல்லையா? எவ்வளோ சாம கதைச்சி வேலை கடையே இல்லைண்ணே. நீங்க அந்த ஊருக்குள்ள போய் பாருங்க. மாடுகள் எல்லாம் வேலியோட அடிச்சு வந்து கிடக்கு. கோழி கூட அவர் எங்களுக்கு அப்படி இது கொடுக்குறேன்னா என்னன்னு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சாமான் போனதை கொடுப்பாரா? இல்ல வீட்டுல இருக்க வீடு இல்லாம இருக்கு அது ஊத்து பிடிச்சி போயிருக்கு. அதை கழுவி போட்டு ஒரு ஊத்து பிடிச்ச இதுல நாங்க ஒரு சரி குடும்பமா இப்ப இருக்கிறோம்டா திடீர்னு அந்த சிவர் வந்து எங்களுக்கு மேல ஊத்து பிடிச்சுதான் கிடக்கு இருக்கே. எங்கட வீடு 2ஆ புலந்து இனி அந்த வீட்டுல என்னட்டு போய் இருக்கிறது. நாங்க அதை விட வேற வசதியான ஆக்களும் அதுக்குள்ள இல்லை. அண்டை கண்டை கூலி வேலை செய்ய அண்டை கண்டைக்கு சாப்பிட்ற ஆக்கள் தான். அண்டை கொண்டு வந்தோடனே பின்னர் சாமான் வண்டி சாப்பிட்ற ஆக்கள் தான் அதில் இருக்கணும். சரியாக்கா நல்லதே இருக்கும். பாப்போம் இதை நான் போடுற நிறைய பேரே போய் சேரும். இல்லை நான் வாரம் நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழி நம்ம உண்மையில் பார்க்கவே டிஎஸ் ஆஃபீஸ் இந்த நிறுவனம் போல் இருக்குது. இதுக்குள்ளே வந்து 15 பேர் இருக்கிறோமா. அதான் எங்களுக்கு நாங்கள் பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டு முடிஞ்சு யோசித்தோம் நாங்கள். ஆனால் இந்தியாவில் இதுகளெல்லாம் பார்க்கல மண்டை விரைக்குது. சரி நான் நினைக்கிறேன் வந்து இவ்விடம் தான் வந்து செட்டியில் குளமாக இருக்கணும். இதில் பாருங்கள் தண்ணி போய் கொண்டே இருக்குது. இந்த குளம் தான் உடைச்சேன்ட்டு சொன்னவே. என்ன சொல்கிறது இது எல்லாத்தையும். அன்றாட சாப்பாட்டுக்கு மீன் பிடிக்கிறார்கள் ஒரு பக்கம், வேடிக்கை பார்க்குறார்கள் ஒரு பக்கம். ஐயா இதான் செட்டிக்குளம், இதான் செட்டிக்குள குளம், இதான் உடைச்சது. வாரம் ஐயா. ஓ இழுக்குது. ஆமாம் அந்த குளம் உடைச்சிட்டு தண்ணி இல்லை ஒன்றுமே எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கு. சிறுபோவதுக்கு தான் பெரிய இழப்பாக இருக்கும். கடும் வெள்ளம் தான் ஜாலியெல்லாம், கடும் வெள்ளமாக தான் இருக்குது ஜாலியில். சரி இப்போ செட்டிவில் டவுனுக்கு வந்துட்டோம். இதில் அவைகளுக்கான ஒரு பெட்ஷீட்டை வண்டி கொடுக்கலாம் வேண்டாம். ஆனால் இந்த டவுனில் அவ்வளோது 200 கிட்ட இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். பார்ப்போம்.
இதில் வந்து மெனிக் பாம்பிஞ்சால பக்கம் இல்லை படியாங்க நிற்கிறாங்க. இதில் ஒரே ஒரு கடை இருக்குது, அந்த அம்மாவுக்கு சோட்டி அது வேண்ட கடை தான் இருக்குது. சரி போய் பார்த்துட்டு வருவோம் மெனிக் பாம்பையும் இருக்கா. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த செட்டிக்குளத்தில் ரயில்வே தண்டவாளம் எல்லாம் காண அந்த நீர் அரிச்சாண்டு போட்டிருந்தவே இங்கே பாருங்க, தண்டவாளம் எல்லாம் அந்த இடத்துல தொங்குது. கீழே ஃபுல்லாக அரிச்சிட்டு கொண்டு போயிட்டு ஒன்றையும் காணல, எல்லாம் நெளிஞ்சு சுழிஞ்சு போய் கிடக்குது. இங்கெல்லாம் பாருங்க, இங்கால ரோட்டை பாருங்க, இதான் காபட் ரோட்டெல்லாம் அடிச்சு. ஆனால் அந்த கோயில் மட்டும் அசையாமல் நிற்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குண்டு என்ற கடவுளே. நான் நினைக்கல இப்போதைக்கு மன்னார் ரயில்வே இயங்குமன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ரயிலே பாருங்கள், இந்த ரோட்டெல்லாம் அப்படி அரைச்சி திண்டு இருக்குன்ட்டு தான் சொல்லணும். இங்கே ரயில்வே பாலத்தை அம்மா என்ற கடவுளே. இங்கே பாருங்கள் இந்த பள்ளத்தை எல்லாம் இங்காலெல்லாம் அம்மா அதான் எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்திருக்குமா அந்த வெள்ளம். பாவுக்குள்ள தண்ணி தான் இதில் முற்று முழுதான விளைவுக்கு காரணமாக இருக்கும். இதில் என்ன கொண்டு வச்சு செய்யணும், லொரி பிறன் சாமான் வீடு இடம்பெயர்த்து வந்து என்ன செய்யணும், என்ன நடக்குது? ஸ்டொக்கு இதாக தண்ணிக்குள்ளே தாண்டிட்டு போல என்ன ஆடுறாது தண்ணி போயிடாது லொரியில் மாட்டு போயிட்டேன். அது சரி, தண்ணிக்க மாட்டியிருக்கு. அதை இங்கே பாருங்க, கொட்டில் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. அதான் இந்த சாமானாக இருக்காது கொடுக்கறதுக்காக தான் வீடியோ எடுக்காதுங்கன்னு சொல்கிறாங்க. வெள்ளத்துக்கு மாட்டுப்பட்டதை அதை இன்சூரன்ஸ் போட்டு இதாக்கிட்டு இதை கெட்ட பொருளை கொண்டு கொடுக்க போகிறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க தானே. இங்கே பாருங்க தண்டவாளுது இடையால இந்த இப்படி கை வச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குது ஒன்றையும் காணல இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த வெள்ளம் இங்கே ஆக்ரோஷமாக போகுதுண்டு. குஞ்சுக்குள்ளே பாலத்தடி சொல்ல தேவையில்லை போல இருக்கு இப்போ. ஓ காட், அது சரி, ஆர்மியாக்கள் இருக்கிறேன் அதில். புயல் பாதுகாப்பு சேவைக்காக தான் நிற்கிறேன் போல இருக்கு. கவி இந்த மரம்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு கவி. அவங்க என்னது அந்த சாமான் இருக்குல்ல, அதுல சின்ன ஒரு வேலைப்பாடு இருக்கு. அவங்க அதான் இது வெட்டி இருக்காங்க, தூக்கி எறியல வெட்டி இருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்களாண்டா மெனிக் பாம். இதுக்கு உள்ளே போய் பார்க்க வேணும் என்ன கட்டத்தில் இருக்குண்டு. மாணிக்கம் பண்ணை வேற வைக்கின்றது, இதுதான் மெனிக் பாம்புன்னு சொல்கிறேன். இல்லை அங்கால இருக்குது இல்லையா? இதான் அதில் இங்கே நோமலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்குண்டா. அதான் அங்கால போய் பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குண்டு. சரி, இதில் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இஞ்சால பெருசாக இஞ்சால மேடு மாதிரி இருக்குது வடங்கள் எல்லாம். நினைக்கிறேன் அந்த ரயில்வே தண்டவாளங்களை தான் மெனிக் பாம்பெல்லாம் பாதிப்படைஞ்சு சொன்னது தெரியல. உங்களை போயிட்டு வராங்க படியங்கள் என்ன கட்டமோ தெரியலே. வாய்க்கால் இருக்கலாம் சிலவெல்லாம், அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடும். வெள்ளத்தின் ஆக்ரோஷம் வந்து இஞ்சால தான் அதிகமாக இருந்திருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாம் வெளியில் தூக்கி வச்சுருக்கணும். இங்கே தக்கரம் எல்லாம் நான் நினைக்கிறேன் வீட்டில் மேல்நாட்டம் வரையும் இது இருந்திருக்கு போல இருக்குது. வெள்ளம் வந்துருக்கு. இங்கே பாருங்க, சரி அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதில் போக அப்படியே காடுகள் தான். சரி, இப்போ இதில் இது திரும்பிட்டோம். தொடர்பான மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் யாரையாவது கேட்டு தான் தெரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்போ இந்த அம்மாக்களோட அந்த ஆடு மாடுகள் தான் வந்து இங்கே காணாம போயிருக்கு. என்னம்மா நடந்தது? எங்களுக்கு திடீரெண்டு தண்ணி வந்தது, எதிர்பார்க்க இல்லை. இல்லாட்டி நாங்கள் ஆடு மாடை கொஞ்சம் ஒன்று கூடி காப்பாற்ற இல்லை. உடுத்த கூடி எத்தனை ஆடு மாடுகள் எல்லாம் போயிருக்கு? எங்களுக்கு 25 மாடு, மகள்ற ஆடு 30 ஆடு, குட்டிகள் ஒரு 10. இந்த கரையிலே எல்லாம் செத்து கிடக்கா. ஓ, நீங்கள் இப்போ போனாலும் பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் மெஷினில் கொண்டு போய் இந்த கிடக்கு. வீட்டுக்குள்ள ஒரு தலைமாட சாமான் எல்லாம் அப்படியே கவுண்டு கிடக்கு. பீரோ, சோகேஸ், உடுப்புகள் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சிருக்கேன், பார்த்துட்டு வந்தேன். இல்லை இந்த இருக்கு வீடு. மனுஷன் இல்லாத 2 பொம்பளை பிள்ளைய வச்சு கொண்டிருக்கிறா. தம்பியாக்கள் தான் உடுத்த உடுப்பு 3 நாளும். எவ்வளவு பெருமதியான பொருட்கள் இதெல்லாம்? பெருமதிய கால்நடைகள் சொல்லல, கால்நடைய பெருமதிய சொல்லல. நாங்கள் வித்தது இல்லாதான், விற்காம வளர்ப்போம். அப்படி வளர்த்தோம். மகள் தான் வளர்க்குறேன்.
கோழி கூடும் ஒரு 10 கோழியும் தந்தவங்க அதை விற்றுட்டு கருங்கோழி பண்ணி வளர்த்தனாங்க 20 கோழி எல்லாம் ஃபுல்லாக கருங்கோழி எல்லாமே போயிட்டுது இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாமே உங்களுக்கு உள்ளாங்க. சரி பார்ப்போம், நாங்கள் போய் அதுக்குள்ளே பார்ப்போம். ஆடு மாடுகளையும் பார்ப்போம் வீட்டில். ஆடு மாடு இது என்ன ஊர்? மெனிக்பாம் தானே? இது வேப்பங்குளம் கல்லாறு. வேப்பங்குளம் கல்லாறு. சரி, இந்த அண்ணாக்களோட தான் நாங்கள் போய் இந்த ஆடு மாடுகள் இருக்கா பார்த்துட்டு போய் கொண்டிருக்கோம். நிறைய ஆடு மாடுகளை வந்து ஏற்றி கொண்டு போயிட்டேனோம். ஆனாலும் வந்து இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும், இது பாரு இதுக்குள்ள எல்லாம் செத்து கிடக்கு. இல்லை உங்களுக்கு தெரியும் தான் இதில் இருக்குது பாரு. நெவி போட்டில் வந்து கொண்டு போகிறோம். அடுத்த வழியில் இந்த இதில் ஒரு ஆடு செத்து கிடக்கு. சின்ன குட்டி குட்டி ஆடுகள். இது இதில் பாருங்களேன், இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன குட்டி. கிட்டத்தட்ட 200 ஆடு மாடுகள்கிட்ட இல்லாமல் போயிட்டு இந்த இடத்து. என்னன்னு சொன்னா சொத்து மதிப்புன்னு பார்த்தா ஒரு ஆளுடையே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி அப்படி 3 கோடி உயிர் மட்டும்தான். இப்போ உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் மிச்சம். சரி, நான் உங்களோட வீடே இருக்கா பார்ப்போம் வேணே. இதில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போட்லாம் வந்து ஏற்றிட்டு போயிருக்கேன் வேணே. நேவி போட்டில் தான் வந்து ஏற்றினாங்க. கூரையில் இருந்தவை அதில் கூரையில் இருந்தவங்கள கூட போட் போய் ஏற்றினாரு. மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி கோயில் அடியில இருந்து ஒரு 35-37 பேரை போட்டில் தான் ஏற்றினது நேவிக்காரன். அவ்வளோ பேர் இப்போ இங்கே அவ்வளோ பேரும் கொஞ்சம் பேர் திருப்பி தண்ணி வாடியிலே வீட்டுக்குள்ளே வந்துருந்தோமா? உங்களோட வீட்டில் இருக்கணுமா? சரி. அண்ணா வந்து டிராக்டரில் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. வண்டிகள் இருந்திருக்கு. ஆடு மாடு ஆட்டுப்பட்டி கடை தான் ஆடெல்லாம் 30-40 ஆடு மாடு எல்லாம். ஓ, இந்த லெவல் மட்டும். இங்கே பாருங்க, தண்ணி இந்த லெவலுக்கு நின்றுருக்கு. இங்கே பாருங்க, இந்த லெவலுக்கு நின்றுருக்கு. கிட்டத்தட்ட என்ன ஃபுல்லாக காட்டுங்க, அப்போ தான் தெரியும். இது பாருங்க, இந்த உயரத்தில் இருந்து ஒரு 6 அடி தண்ணி இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல கூட தான் வந்திருக்கு. நிலமட்டத்தில் இருந்து நான் இப்போ இதில் நிற்கிறேன். குசிலி எல்லாம் என்ன கட்டத்தில் இருக்குண்டு இவ்வளோ பொருட்கள் எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்து தான் வச்சிருக்கணும். பொருள் சேதம் ஃபுல்லாக உயிர் சேதம் மட்டும் இல்லை. ஆற்றுக்குள்ள நின்ற மாதிரி கிடக்கு இந்த ஊரெல்லாம். அப்படி வந்துருக்கு. இன்னொன்று இதுவரையும் இன்னும் இந்தியாவில் எங்களோட டிஎஸ் ஆஃபீஸாக்கள் வந்து இன்னும் ஒழுங்காக பார்க்கல வர தடுக்க இல்லை. இது வரைக்கும் இருந்தாக்கா தனியாக இருக்கிறாவோ? பிள்ளைகள் இருக்கு 2 பேர். பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகளோட தனியாக இருக்கிறா. தனியாக இருக்கிறா. அக்காவுக்கு வண்டி கொடுத்த ஆடு தான், ஆடு மாடு இல்லை. அக்கா வந்து கொட்டிலேயே பார்த்து கொண்டிருக்கா. விற்க மாட்டா, அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விற்கிறேன். அதான் ஒரு இதை அந்த லெவலுக்கு தண்ணி வந்திருக்கு தானே. இந்த கடவுளை யோசிச்சு கூடி பார்க்கலாம் இருக்கணும். அதோட இந்த அக்காவுக்கு நீங்கள் யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்களா? நான் நம்பர் சொல்லுவேன். 77 92 92 286 286. இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் இருக்கு. ஓகே, இதை அடிச்சிங்களா நீங்கள் இவளோட கதைச்சு இவளுக்கான உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கோழி அதுக்குள்ளே இருந்ததா? கோழி கூட்டுக்குள்ளே. அப்புறம் இப்போ தான் அந்த கிட்டடிலாம் எடுத்துனீங்களா? பாம்பு திட்டு கொண்டிருந்தேன். சரி, உங்களுக்கு செய்கிற அதிகபட்ச உதவிண்டா என்னவா இருக்கும் உங்களுக்கு தேவை? இப்போ என்ன இப்போதைக்கு எங்களுக்கு இந்த வீடுகளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருக்கிறதுக்கு மாதிரி வசதியாகவும் செய்து தந்தா ஓகே. அன்றாடம் சாப்பாடு இதுகளே பிரச்சனை தான். அத்தியாவசிய பொருட்களே வந்து இதுதான் இருக்கிறேன்டா. ஒரு உடுப்போட வெளியில் இருந்தது தானே, உடுப்புகள்ல இருந்து மற்ற அண்ணா அத்தியாவசிய பொருட்களே இப்போ பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை பிள்ளைகள். 2 வீடுகள் பார்த்துட்டு அங்காலையும் அன்னையாக்கள் எல்லாம் வந்து தங்களோட வீடுகளும் பாதைப்படைஞ்சிருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதில் போய் பார்ப்போம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனர்த்தம். இதுலேயும் ஒரு வீடு இருக்குது, போகிறோங்க பார்ப்போம். இங்கே டிவி வீடு. இப்போ முன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வேண்ட வீடு வந்து அதே லெவலில் வந்து தண்ணி வந்தது. எல்லாம் தூக்கி இப்போ வெளியில் வச்சு காய வச்சு கொண்டிருக்கிறேன். கொப்பி புத்தகம்லாம் பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு. இதுவும் அதே லெவலுக்கு தண்ணி நின்றுருக்கானே. இங்கே பாருங்க கொப்பி. இங்கே அதான் வேலையும் உங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா கையோடி? போயிட்டு டிராக்டரில் இருந்து ஏற்றினேன். ஆமாம், சொல்லுங்கள் என்ன நடந்தது? இரவு ஒரு 9 மணி போல் வீட்டுக்கு தண்ணி வந்தது. கொஞ்சம் தான் வருதுன்ட்டு இருந்தால் புறவை பார்த்தாக்க நிறைய தண்ணி வந்துட்டு. இங்கே விக்னேஸ்வரன் சொல்லி இருந்தார். அவர் தான் டிராக்டர் கொண்டாந்து எங்களெல்லாம் ஏற்றி கொண்டு போனவர். வீட்டு சாமான் ஒரு டாக்குமெண்ட்ஸாக ஒன்றுமே எடுக்கல. ஒட்டு சாமான் எடுக்கலை. எல்லாம் அந்த பாருங்கள் இருக்குது. அவ்வளோ எல்லாம் தண்ணியில் ஊறிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நனைஞ்சிட்டுது. எங்களுக்கு புதுசாக தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்து தரணும். செய்தாங்கள்ட்டு என்ன நடந்தது? ஆடு மாடுகள்? ஆடு கொஞ்சம் கோழி எல்லாம் கோழி. குறிப்பாக வந்து இதில் எல்லாம் பாருங்கள், இந்த மரக்கட்டையிலெல்லாம் தூக்கி கொண்டு வந்து அடிச்சிருக்கு. இவையில் வந்து என்னத்தில் ஏற்றிட்டு போனோம்? போட்டில் வந்து ஏற்றிட்டு போனோம் வேணே. இந்த லெவலில் தண்ணி இருக்க மேலே நின்றவையா இல்லை டாக்குமெண்ட்ஸ்லேருந்து உடமையிலேருந்து எல்லாம் சரி. அப்படி அங்கேயும் போய் பார்ப்போம்ண்ணா. அங்கேயும் இன்னும் நிறைய வீடுகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இதில் வந்து அவங்களே நான் சொல்கிறேன் அதெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. கண் மூடி முழிக்கிற கிடையாது தண்ணி இங்கே வந்து வீட்டில் வந்து இந்த மதில் மட்டும் இருக்குது தானே, இந்த இடத்துக்கு தண்ணி வந்து அப்படின்னு சொன்னவே
இவையிலும் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா பொருட்களும் இது பாருங்க, உளுந்து அரிசி எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சு செய்து கொண்டிருக்கேன். காய போட்டு கொண்டுங்க ஒன்று கூடி மிச்சமில்லை இல்லை இருப்பாங்க. தண்ணியோட போயிட்டா கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கருக்கு பசலை வண்டி வச்சிருக்கோம். பசலை வண்டி வச்சு அதையும் கொண்டு போயிட்டான், எல்லாம் கரைஞ்சி போயிட்டான். இதில் பாருங்க, இந்த பசலை பேக்கில் எல்லாம் கலட்டையில், ஆனால் வந்து உள்ளே இருந்தெல்லாம் அப்படியே ஊறி போயிட்டு. ஆமாண்ணே 4 பேக்கை மட்டும் உள்ள தூக்கி வச்சோம். வச்சது அதுவும் வந்து கரைஞ்சிட்டு பேக்கெல்லாம் போயிடுச்சு. 15 ஏக்கருக்கு வேணும் பசலை. எல்லா நிலைமையிலே பெரிதாக தான் இருக்குது. அங்காலையும் போய் பார்ப்பத வீட்டில் இருந்தும் எல்லா சாமான்களையும் வெளியில் எடுத்து வச்சிருக்கலாம். இங்கேயும் அதே லெவலில் தான் தண்ணி நின்றுருக்கு போல இருக்குது. இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 200 150 இறைச்சி கோழியும் நாட்டுக்கோழி 11 இருந்தது. அப்படி இங்கே பாருங்கள், இந்த வாழைகளெல்லாம் இந்த கட்டத்தில் இருக்குண்டு அந்தளவு தண்ணி இந்த அகோரம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டேன் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரெண்டும் ஆஃப் ஆகிட்டு ஃபோனில் தான் இப்போ எடுத்து கொண்டு இருக்கேன். நெஞ்சாலையும் இன்னொரு வீடும் வந்து பயங்கர பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னவேல் அதையும் பார்த்துட்டு வரும். இல்லை பாருங்கள், இந்த வீடு தான். இந்த வீட்லேயும் வந்து அந்தளவு தண்ணி நின்றுருக்கு. 25 மாடு இருந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பட்டியை. இதுதான் பட்டியானே, அந்த பட்டியில். இந்த அளவு தண்ணி நின்றுருக்கானே இந்த மட்டத்துக்கு எல்லாம் கழுவி. ஆனால் கவனம் இருக்கா, சிவரைகளை பார்த்துட்டு இருக்கோம். பயமா இருக்கு. சரி, அதான் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? வீடே இல்லை. மாடெல்லாம் சேர்த்துருச்சு, வருமானம் ஒன்றுமே இல்லை. சாப்பிட்றது கூட இப்போ சாமான்லாம் எடுக்கல, கிருமி பிள்ளைக்கு நான் கொடுக்கவே மேலாது. என்ன நான் பால் கொடுக்குறாரு, ஒரு சாமானும் இல்லை. சாப்பாடு சாமான் எடுக்கல தானே, திருப்பி அவ்வளவு கிருமி பிள்ளைக்கும் கொடுக்க இல்லாது. நோய் தானே, வருத்தம் தானே. அந்த வருஷத்துக்கு ஒரு பைக்கு கூட இப்ப இல்ல, எல்லாம் பழுதா போயிட்டு. ஒன்னும் எடுக்கல, திருத்த போனா ஒரு காசும் இல்லையே. முதலில் அடியெல்லாம் போச்சு தானே, மாடு போய் ஆடுவேன். 65 மாடு. எத்தனை வருஷமா அதை வச்சிருந்தீங்க? இப்போ நியாயமான மாடு வச்சு வித்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வச்சிருந்தேன். அங்கே முன்னுக்கு தான் ஒரு வீட்டுலாம் போயிருக்கிறோம். அந்த பரமேஸ்வரி அக்காட வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறேன்டா நம்பர் இருக்கா சொன்னீங்களாண்டா? உங்களோட யார்கிட்டயோ சொன்னீங்கண்டா சொல்லுங்க. உங்களுக்கு உதவிகள் கிடைச்சா இதுக்கு கால் பண்ணி வேணும். வாட்ஸ்அப் இருக்குது தானே? வாட்ஸ்அப் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் நம்பரையும் சொல்கிறேன். 077 83 48 460. எங்களுக்கு முதல் பிரச்சனை வீடு தான். வீடு இல்லை, எங்களுக்கு பபா இருக்கு தனி குட்டி பபா. இது வந்து இன்னொரு வீடு தான். இப்போ இதுல வந்து இருக்கறனால இருக்கல. அது இப்போ 2 நாள் மழை பெஞ்சு ஊறி ஊறி அப்படியே சொல்லிட்டு விழுந்துரும். இப்போ பபா இருக்கிறனால பயம் தானே, ஒவ்வொரு நாளும் பயந்து தகரம் வேற அப்படி இடிஞ்சு. இப்போ 4-5 தரம் காத்துக்கு பறந்து உள்ளுக்குள்ள தண்ணி வந்து தள்ளி இந்த அண்ணாவை கூப்பிட்டு அடிச்சு தான் எல்லாமே செய்யறது. தனியா இருந்து கஷ்டப்படுறேன் நான். இந்த தடிகள் விழுந்துடும், பிள்ளை தொட்டில தூங்கினா போனா கூட பயமா இருக்கு. இரவுலலாம் மழை துளி சத்தம் கேட்டாலே பயந்தெழும்புறா அந்த தகர சத்தத்துக்கு, காத்துக்கு அடிக்கிறனால. இப்ப விழுக மட்டும் தெரியாது தானே, தூக்கி அடிக்க எல்லாமே உக்கி போயிருக்கு. தகர வெறும் நோமல் தகரம் தானே சார். நீங்க டிராக்டர்ல போனீங்களா போட்ல போனீங்களா? போட்ல தான். போட்ல. சரி அக்கா, எல்லாத்தையும் பார்க்க என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த மாடு நிற்கிது பாருங்கள், இதுதான் ஒன்று மிஞ்சினது. அதே மாதிரி இந்த கண்டுகள் அதில் எல்லாம் இந்த காலில் எல்லாம் காயம் தான் இந்த மாட்டுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் வேப்பங்குளம் பகுதி, அதே மாதிரி இடையில் நாங்கள் வரைக்கும் அந்த கல்மடுவில் இருக்கிற ஒரு பகுதியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மக்களுக்கான தேவைகள் வந்து நிறையவே இருக்குது. அன்றாட தேவைகள், அடிப்படை தேவைகளை வந்து நிவர்த்தி செய்யலாத ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறோம். அரசாங்கமும் என்னத்தை செய்யணும்ன்றது எனக்கு என்ன தெரியல. இவர்களுக்கான ஃபோன் நம்பர்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உதவி செய்யணுமெண்டா உதவி செய்யுங்க, அல்லது எங்கள் மூலமாக உதவி செய்யணுன்றாலும் நாங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதோட இந்த வீடியோ வந்து ரிஸ்க் எடுத்ததுக்கான காரணம் வேண்டிய நிலைமைகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான். உங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் எல்லாரும் உதவி, நான் யாரும் பெருசாக கேட்டதில்லை. இவளுக்கு இந்த ஆடு மாடுகள் இழந்தாக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய உதவி ஒன்று தேவை. இவளுக்கு உண்மையிலுமே அதை வந்து சரியாக செய்தீங்களா நல்ல அப்படின்றத கூறிக்கொண்டு பார்ப்போம் அடுத்த கட்டத்தை.